கொளத்தூரில் இயங்கும் அறநிலையத்துறையின் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில் புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி நல உதவிகளை வழங்கி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, விவரங்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிறது. அந்த கோயிலினுடைய இடத்தில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. அந்த கல்லூரிக்கான கூடுதல் கட்டிடம் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று கட்டப்படுவதற்கான அடிக்கலை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கான மாதிரியை, அந்த கட்டடத்தின் மாதிரியை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரிகள் காண்பித்து வருகிறார்கள். அந்த கட்டடத்தின் அமைப்பு எப்படி இருக்க போகிறது, முழுவதுமாக இந்த கட்டடத்தினுடைய சிறப்பு தன்மை என்ன, எவையெல்லாம் இந்த கல்லூரிக்கு இந்த கட்டடத்தில் கிடைக்கப் போகிறது என்பதை சொல்லக்கூடிய வகையில் இது அனைத்துமே உள்ளடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கொளத்தூர் தொகுதியில் வர இருக்கக்கூடிய அறநிலையத்துறை கீழ் செயல்படக்கூடிய கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படக்கூடிய கட்டிடத்திற்கான அடிக்கலை நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். அதன் தொடர்ச்சியாக திமுகவின் சிறுபான்மையினர் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 2700க்கும் மேற்பட்டோருக்கு இந்த கிறிஸ்துமஸ் நலத்திட்ட உதவிகளை கொடுத்து அவர்கள் மத்தியில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முதலமைச்சர் அவர்கள் பேருரையாற்ற இருக்கிறார். அதற்கான பணிகளும் மற்றொரு புறத்தில் நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சரை சொந்த தொகுதிக்கு வருவதையொட்டி இந்த தொகுதி முழுவதுமாக அவர் வந்து செல்லக்கூடிய வழிகளில் உற்சாக வரவேற்பானது கொடுக்கப்பட்டு வருகிறது. அறநிலையத்துறை நடத்தும் கல்லூரி தற்போது தனியார் கட்டடத்தில் இயங்கி வரும் நிலையில் தற்போது புதிய கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல்லை நாட்டி முதலமைச்சர் அங்கு நல உதவிகளை வழங்கி வருகிறார். கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கல்லூரியின் புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். உடன் அமைச்சர்களும் மேயரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுபாஷ், இந்த கல்லூரியானது எப்போதிலிருந்து இயங்கி வருகிறது? என்னென்ன அங்கு கல்லூரிக்காக இப்போ தற்போது கட்டடம் கட்டுவதற்கான பணிகளில் என்னென்ன திட்டம் இணைக்கப்பட்டிருக்கிறது? கடந்த 3 ஆண்டுகளாக மாணவர் சேர்க்கையானது நடைபெற்று கலை அறிவியல் கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. அருகில் இருக்கக்கூடிய கட்டடத்திற்கான கட்டடத்தில் இயங்கி வருகிறது. சொந்த கட்டடத்தில் இயங்குவதற்கான பணிகளுக்கான அடிக்கலை தான் இன்றைய தினத்தில் முதலமைச்சர் நாட்டுகிறார். அதை நாட்டிவிட்டு விரைவில், அதாவது 1.5 வருடங்களுக்குள் பணிகள் முடித்து மாணவர்கள் வழக்கமாக அந்த கட்டிடத்தை பயன்படுத்தும் வகையில இந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான முழு கட்டிடம் எல்லா வசதிகளும் கொண்ட உள்ளடக்கிய ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுதான் வந்து இன்றைய தினத்தில் முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவில தொடங்கி வைத்து அந்த விழாவில வந்து நம்ம பார்க்கிறோம். பொன்னம்பல அடிகளார், அதுபோல உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாமே பங்கேற்றிருக்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோரும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும், இந்த தொகுதியை சார்ந்தவர்களும், பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய தொகுதியை சார்ந்தவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இந்த கல்லூரி ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கொளத்தூரில் அறநிலையத்துறை நடத்தும் கல்லூரியில் தற்போது தனியார் கட்டடத்தில் இயங்கி வரும் நிலையில் அதற்கான புதிய கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று அங்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கபாலீஸ்வரர் கல்லூரி கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர், அமைச்சர்கள், மேயர் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். சுபாஷ் பிரபு, தொடர்ந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெறவிருக்கிறது? சென்னை கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கல்லூரியின் புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று அதற்கான அடிக்கல்லை நாட்டி
நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். அது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.